அவர் பேசிட்டு மன்னிப்பு கேட்டாரா? இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? அது இப்ப மன்னிப்பு வந்து நீங்க அவங்க யாரெல்லாம், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நீங்க யார வேணாலும் நீங்க திட்டுங்க, நீங்க யார நீங்க தண்ணி அடிங்க, நீங்க யார வேணாலும் வந்து திட்டுங்க, நீங்க நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க. நீங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன கடைசியில வந்து நீங்க என்னதான் பண்ணாலும், இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய பேரோட ஆக்டர்ஸோட வாழ்க்கையை பத்தி தவறான செய்திகள் பண்ணா எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணோம் சில பேர். இப்போ மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது. பட் யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது. இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குழந்தை. அவரோட பாடல்கள் மூலியமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க, சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் அவர் பாட்டு போட்டு லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்துல இருக்காரு. இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸ் வந்து ஏற்றிருக்கு. மணிரத்னம் சார்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் சொல்றேன், அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் மணிரத்னம் சாருக்கோ எல்லாமே மியூசிக் நிறைய பேருக்கு, ஆர்கே சுனில் சார் நிறைய பேருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்றது வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்.